அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி நிரந்தரம் கோரி டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் கல்வி வளாகத்தில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டு இயக்கம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் குறையான நியமனத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் பன்முக திறன்களை மேம்படுத்தும் வகையிலே பணியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு மாத ஊதியம் என்பது 12,500 ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளி மாணவர்களுக்காக பள்ளியில் பணியாற்றிருக்கக்கூடிய 12,500க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என 2016ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதி எண் 192, 193 மற்றும் 2021 திமுக தேர்தல் வாக்குறுதியில 181 படி அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என கூறி தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2016ஆவது ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியிலும் 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியிலுமே பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை நிறைவேற்ற வேண்டும் எனவும் சொல்லி தற்போது பகுதி நேர ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 14 ஆண்டுகளாக 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களுடைய குடும்ப சூழல் மிக மோசமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அரசு நடுநிலை மற்றும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000க்கும் மேற்பட்டோர் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டி அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டு இயக்கத்தினர் தற்போது டிபிஐ வளாகத்தை சுற்றிலும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக முயற்சித்தனர். அவர்கள் சிறிது நேரம் போராடி கொண்டிருக்கும் பொழுதே காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய தொடங்கி இருக்கின்றனர். பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் 12,500 பேர் 14 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக 2016ஆம் ஆண்டு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 192 மற்றும் 193 ஆகியவற்றையும் 2021 திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 181 ஆகியவற்றை சுட்டிக்காட்டி தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 2021 தேர்தல் வாக்குறுதியில் திமுக 181 படி பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய 12,500 பேரையும் 14 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளிக்கின்றனர். கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தற்போது தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரி அவர்கள் தற்போது போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அவர்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுதே காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பணிக்கு செல்லாமல் இதுபோன்ற போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டு இயக்கம் தெரிவித்திருக்கிறது. பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.